ஷேய் விஷ்ணு பிரம்மா எப்பா எட்டு நாட்டு சனீஸ்வரி எப்பா ஐயா ஆலயங்கள் எடுக்கிற கணக்கு இவர் போட்டார். இந்துக்கள்னு வச்சு ஆடுதான்ல, நீ இந்துக்களை வச்சு ஆடுறா. முக்காடு தொப்பி தாடி நீ ஆடுறா. அடுத்தாப்புல ஜர்ஜின்னு சொல்லி கிறிஸ்மஸ் நடத்தி இவன் கிறிஸ்டின்னு நீ நடத்தி ஆடுறா அப்படின்ட்டார். இப்போ எனக்கு கணக்கு நான் படைக்கிற ஒரே உயிராகத்தான் நான் படைக்கணும்னு ஒரே வார்த்தை விட்டுட்டார். அது கணக்கு விட்டாச்சு. எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கரெக்டாக கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடே கேட்டுக்கோப்பா. இதுதான் கணக்கு. இது என்ன கணக்கு அப்படின்னா, பூமியில் மாநிலத்தில் பிறப்பு இருக்கியா, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு பூமியில் இயற்கை விளையிறதை சாப்பிட்டுக்கோ, உலக நாடே சாப்பிட்டுக்கோ, உயிர் பலியை அடிக்காத. எல்லா பூரா ஆடு மாடு எல்லா பறவைகள்லேருந்து நான் படைச்சி விடுதேன். அது சாப்பிட்டு அது இருக்கிற வரைக்கும் ஆயுஷாக இருந்து மாண்டு போட்டும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அதுகளுக்கு. அதை பூரா அடித்து இந்த ஜென்மத்தில் இந்த 100 வருஷம் ஆண்டு காலமாக பயங்கரமாக தின்னு பூரா பாழாக்கிட்டான். மன்னராட்சி ராஜராஜ சோழன், அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி, இந்த முட்டாப்பை ஆண்டாங்கள்ல, இந்த பேகெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப தவறு செய்ய மாட்டான். எல்லாம் இயற்கை விளையுதா, நெல் விளையுதா, அங்கங்கே மண்டபப்பிடி கிடக்கும். எல்லாம் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, எல்லாமே கேட்டுக்கோ. மண்டபப்பிடியில் இவர் உட்காந்துருப்பார். ஐயா தான் லிங்கமாக இருக்கும். அதுதான் நெல் விளையும், நவதானியம் விளையும், காய்கறிகள் விளையும். அவருக்கு முன்னாடியாக கிடந்து ஒவ்வொரு கிராமங்களில் போய் கொடுப்பாங்க. இப்போ தான் சிட்டி வச்சுருக்க கிராமங்களில் போய் சாப்பாடு உணவுகள் போகும். பூரா மாட்டு வண்டிகளே போகும், நெல் போகும், நவதானியங்கள் போகும், பூரா சோளங்கள், கம்புகள், கேப்பைகள், அடுத்தாப்பில் காய்கறிகள் அனைத்தும் உள்ளே போய் எல்லா கிராமத்துக்களை சாப்பாட்டு உணவுக்கு கொடுத்தார். ஐயா கடவுள் தான் கொடுத்தார். எல்லாம் கிராமங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் அப்படியே லிங்கத்திலேருந்தே பதில் சொல்லுவார். எல்லா பூவோடு சாப்பாடு உணவு கொடுத்துட்டு கிராமம் பூரா அங்கங்கே கிராமத்தில் அதாவது விவசாயம் பண்ணி பூரா குளங்களை வெட்டி எல்லாம் ஏறி எல்லாம் கிளியராக வச்சுருந்தேன். இவன் இந்த அரசியல்வாதி 75 வருஷம் ஆண்டு காலம் எல்லாம் குளத்தை பூரா மூடிட்டான். பூரா 2ஆம் நம்பர் தொழிலுக்காக இந்த பேப்பரை அடித்த பேப்பரை விட்டு விளையாண்டு பழாக்கி வச்சுருக்கான். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு கொடுக்காரு கணக்கு. நல்லா கேட்டுக்கோப்பா. இப்போ கணக்கு ஆலயங்கள் கணக்கு பூராமல் கைலாசத்துலேருந்து எல்லா ஆலயத்து உள்ள கணக்கு பூரா எடுக்கல. அதிகாரி பூரா தூக்குவார். இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா அனைத்து உள்ளே தூக்கிடுவார். வாடா அப்படின்னு. ஏன்னா அவர் கெச்சு போட்டு நீதிமன்றத்தில் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றம் கோர்ட்டு நடத்த வேண்டிய நீதிமன்ற கோர்ட்டில் இவர் கணக்கு ஏற்றிருக்கார், கடவுள் ஏற்றிருக்கார் பாரு அப்படின்னு. இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இவ்வளோ சேட்டை என்ன காரணம்? பூமியை நான் அழிக்க கொடுக்கல அப்படின்ட்டார் ஒரே வார்த்தை. அதனால் முப்படை இராணுவம் வரையில் இது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கணக்கு அவங்களுக்கு தான், இராணுவத்துக்குள்ள கணக்கு. இந்த கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இந்த ஆலயங்கள், சிவன் கோயில் ஆலயம், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் கோயில் ஆலயம் கணக்கு தென்புறம், வடபுறம், கிழப்புறம், மேற்புறம், இப்படி தான் மைல் தூரம் கணக்கு இருக்கும். அடுத்தாப்புல சிவன் கோயில் இப்படியே வரும். இது ஏகப்பட்ட முக்காடு தொப்பி. இவன் பூரா நிறைய மண்டபப்படி பூரா அது தட்டி பார்த்தா பூரா மண்டபமாக தான் இருக்கும். அதுக்குள்ளே லிங்கமாக இருக்கும். பூரா மூடி இந்த போய் அசிங்கம். அவன் பாதராக இருக்கிறவன் அவன் அதுக்கு மேலே அசிங்கம். இவன் இந்துக்களாக இருக்கிறவன் கோயில் அங்கங்கே இருக்கிற கோயிலை பூரா மடைகளை உடைக்க, மடைகளை அழிக்க, மடை கீழே பூரா மில்லு தொழிற்சாலையை போட்டு கையெழுத்துக்களை போட்டு இந்து தரப்பில் உள்ளவன் நிறைய அழிச்சிட்டான். புரியுதா? இந்துன்னு வச்சு நாசம் பண்ணிட்டான். சிவன் கோயில் ஆலயம் இப்போ ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு ஐயா இருக்கிற இடத்த ஆலயத்தை நீ எனக்கு அதிகாரி எடுத்து கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல கை பொசம் காலை திருக்கி விட்ருவான். இழுத்துக்கிட்டே வரணும். கணக்கை கொடுக்கலன்னா நான் பிச்சு எடுத்து போடமிட்டார். அடி இங்கே கொடுக்க மாவட்ட வாரியாக கொடுக்க ஒவ்வொரு மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் அப்படியே நடுங்கி போய் கிடப்பான். புரியுதா? நடுங்குவான். அடுத்தாப்பில் ஒரு நோய் வச்சுருக்காரு. அதையும் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி ஆணு பண்ணு கேட்டுக்கோப்பா. லாயரு நீ நல்லா விளக்க பிடிச்சி உட்காந்து காதால் கேட்டு கண்ணால் பார்த்துக்கோ. சன்னிக்கிட்ட போடுதாரு கணக்கு. இந்த கணக்கை அங்கேருந்து விடுறா அப்படின்ட்டுருக்காரு. அந்த நோய் குடல் தாக்கத்தில் ஒரு வேர் இருக்குது. என்ன வேர்? நரம்பு வேர் இருக்குது. அதில் காய்ச்சல் வரும். நீ மாத்திரையாக அள்ளி போட்டு இன்ஜெக்ஷனை போட்டுருவ. அந்த பவரை இவர் விட்டுருவார். அந்த வேர் அழுகி போகும். அப்போ குடல் நிற்காது. நீ கீழே மேலே மாற திணிக்க, கீழே மாறி தள்ளுத. அந்த வழியாக குடல் கீழே சரிஞ்சு போயிடும். அதுக்குத்தான் குடலை சரிச்சு விட்டுருவான்ட்டார். அது கடவுளால் தான் முடியும். கடவுளால் பவரால் செய்வார். ஆனால் ஆட்டம் ஆடுதான். எல்லாம் முக்காடு தொப்பி தாடி அவன் பேருக்கு தெரியும், இந்த பேருக்கு தெரியும். கிறிஸ்டின் சிலுவை போட்டு அலைதான்ல அவனுக்கும் தெரியும். இந்து மதத்துலேயும் தெரியும். இந்து மதத்தில் அலட்சியமாக இருப்பான். கடவுள் தானே அப்படிமா. இப்போ கீழே வழியை பிடிங்கி விட்டுட்டாருன்னா அப்போ நாக்கை திறந்து 3 மதத்துக்காரனும் பேசுவான். படைக்கிறது ஒரே உயிர், 3 மதமும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் 3 இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவுமே கிடையாது. நீ மானிட பிறவி ஒழுங்காக போய் மண்ணை சுரண்டணும், வாக்கி அடைக்கணும், உழுவணும், மம்பட்டியை பிடிச்சி
வேலை பார்க்கணும். அதுதான் கணக்கு. அது இராணுவம் முப்படை வரையில் தார் கம்பு லத்தி வச்சுருப்பான். குடுப்பு இயந்திரம் கையில் இருக்கும். குடுக்கிற குடுப்பு சிட்டி கிராமம் பூரா விவசாய இடத்த பூரா அடைச்சிருவான். வாட்ரு அடைச்சிருவான். விவசாயம் பண்ணணும் போகணும். அந்த விளையுதா அது நீதிமன்றம் கோர்ட்டில் ஒப்படைச்சிடணும். சாப்பாட்டுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு போடு, நீதிமன்றத்துலேருந்து வாங்கிட்டு போ. எல்லாம் சிட்டி கிராமம் வீடு டேரக்டராக கட்டியிருந்தானா ஃபுல்லாக அடி துவைச்சி விட்ருவார். எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டு கணக்கு கொடுத்துட்டாரு. இந்த இந்து மதத்தை கணக்கை முடிச்சிட்டாரு. இவன் அசிங்கம் பண்ணி வைக்க அவன் 3 மதத்துக்காரன் அசிங்கம் பண்ணி வைக்க எனக்கு அடி நான் பிச்சு போடமிட்டார். ஐயா கடவுளே சொல்லிட்டார். நீதி அரசர் கணக்கு போட்டார், நீதிபதி ஜட்ஜி கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம்பா.